மாவட்டம் மாங்கல்யம் அமாச்சமன் மாங்கல்யம் போல் ஆமா 7 காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி நேரத்தில் எங்கு செல்ல வேண்டும்? சற்று மரல படிக்க வேண்டும். மாலையாக தொடுக்க வேண்டும். முடிக்க வேண்டும். தனிமையிலே
பார்க்க பரவசமா இருக்கிறது. ஆமாமா. தெரியுது அது என்னடா அது? அதான் மலை, பெரிய மலை. அந்த மலையில இருந்து எங்கடா வருது ஓட? ஓடன் வழியா தண்ணி வருது. அந்த அருவியில் ஒரு அள்ளி மலரானது. அள்ளி மலரு. நான் சொல்ல அள்ளி மலருங்க. அள்ளி மலரானது எப்படி இருக்கு தெரியுமா? சந்திரனை அள்ளி மலர் எங்க விரிக்குதோ? அள்ளி சந்திரனை காணாமல் மலர் தவித்துக் கொண்டிருக்கிறது. சிதம்பரத்துல அது உன்னால முடியாது. அதனால உன்னால போக கூட முடியாது. நந்தோட சென்று விட்டோம், அளவு படுத்தி விட்டோம், தொடுத்து விட்டோம், தாம்பூலம் தரிப்பது எப்படின்னு கேட்டவனு சொல்லி விடுறான். ஒரு வத்துல போடணும், வெட்டி ஒரு எழுத்து பாட்டு போடணும். சினிமா பாட்டு ஓடிங்க. அவசரம் பண்ண சினிமா பாட்டு தான் ஓடிங்க. தெருக்குத்து என்னன்னா
கோட்டைக்கிணவர் ரதம் கஜம் துரகம் பதாதிகளுடன் சார்ந்த சைலத்தை கூட்டிக் கொண்டு உன்னை போன்ற பெண்கள் எல்லாம் மாலை சேலை ஆடை ஆபரணம் இதுகளெல்லாம் சீர்வரிசையாகுவோம். எனக்கு நல்ல சேலை உடுத்தி நெத்தில் விபூதி இட்டு பிள்ளையார் கோயில் சுற்றி வரும்படி கிணறு கண்டேன் அம்மா. ஆமா, கிணவன் காரணத்தால் என் தாய் வீட்டுக்கு என்ன ஆபத்தோ என் தாய் தந்தைக்கு என்ன ஆபத்தோ என்னை எடுத்து வளர்த்து எப்படி பாவி ஆகாத கிணறு ரெண்டு வேதனைப்படுகிற கல்யாணத்தை பற்றி யாரிடா உன்னை கேட்டா? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கனவு கண்டால் தாய் விட்டு சாரும். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கனவு கண்டால் தாய் விட்டு சாரும். மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டாது மாமியார் விட்டு சாரும். மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டால் மாமியார் விட்டு சாரும். ஆமா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண் கனவு கண்டால் தாய் விட்டு சாரும். மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டால் மாமியார் விட்டு சாரும். ஆமா, அப்படி என்றால் கல்யாணம் ஆயிடுச்சுடா. தாய் தந்தைக்கு என்ன ஆபத்து? என்னை எடுத்தாலும் தேசத்து மன்னருக்கு ஆபத்து. எங்க மாமியார் வீடு மாமியோட மண்ணா போனா போய் படுத்துவா. அதான் நான் கட்டு வந்து விட்டேன். நான் அண்ணன் அண்டி பழைப்பேன்டா. சரி, வந்த நேரம் பிள்ளை நேரம் பொறுப்பு. பொன்மாலை அரண்மனை வந்துவிட்டோம். ஆமா, இருந்தாலும் இருப்பாங்க, காதில் பெண்கள் இருப்பார்கள். நான் நேற்றதாக சீக்கிரம் சுந்தர நீ தானே என்னுடைய பாரத்தை படிக்க முடியாது என்று சொல்ல சாமமாக வாங்கியிருப்பார். இருந்தாலும் இந்த கரிய நாட்டை பரிமாணம் சோமதத்த மகாராஜாவும் சொன்ன காட்டி அன்னையாரும் சுகமாக இருக்கிறார்கள். சொன்ன காட்டி அம்மாவும் சோமதத்த மகாராஜா நல்லா இருக்காங்க. இருந்தாலும் இந்த நாட்டில் உள்ள பேர்களும் சுகமாக இருக்கிறார்கள். சோமதத்த மகாராஜாவும் சொன்னதாமியாரும் நன்றாக இருக்கிறார்கள். நாட்டு பிரஜைகளும் நன்றாக இருக்கிறார்கள். இருந்தாலும் சோமதத்த மகாராஜாவுக்கும் சொன்னதாதி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த பொன்மாலை நன்றாக இருக்கிறார்கள். அவங்களும் நன்றாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் உன்னை மாலையிட்ட மகான் கர்ண மகாராஜன் வரும்படி உத்தரவிட்டார். கணவன் வரும்படியாக உத்தரவு. அப்படியா? பிடித்தாயா? கல்யாணம் ஆகும் போது பார்த்தாயா?
அரசாணி கல்பித்தாயா என் அழைக்கணும் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழைத்தோடு சொன்னார் என்று அறியும். சொல்லாமல் போவதே எவ்வளவு திமிருந்தால் ஈடுகுலத்தான் ஈன ஜாதி சேர்ப்பாகன் தாளம் என்று அழைத்தானே. இன்னொரு தரம் அழைத்த உன்னை நாக்கு அறுத்து சுட்டி காதை கீரையிட்டுருவேன். என்ன நடந்தது உங்களுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? உங்க பேரு தானே? உங்கள் மாலையிட்ட மணாளன் கர்ணமகா ராஜன் வரும்படி உத்தரவு என்று தெரிவித்தேன். உங்கள் பேரை சொன்னமா சொல்லலையோ அம்மா அடி அடின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அதனால போய் சொல்றோம், எனக்காக மீண்டும் ஒரு முறை நீங்க சொல்லுங்க. போதும் பட்டது. சொன்ன வார்த்தையில ஏதோ சூது மார்க்கமா இருக்குது. நாங்க போக மாட்டோம் மகாராஜா. எனக்காக மீண்டும் ஒரு முறை அங்கே செல்ல வேண்டும். தவறு அனைத்தும் என் மீது தான் வைத்துள்ளேன். ஏனென்றால் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் கர்ணமகா ராஜன் வரும்படி உத்தரவு என்று தெரிவித்தேன். இருந்தாலும் என்னை விட்டு ஏய் வாக்கு மாட்டோம் கத்தி விட்டு எடுப்பது. உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் கர்ண மகாராஜன் உன்னை அழைத்தார் என்று மொட்டையாக சொல்லிவிட்டேன். ஏனென்றால் 11 ஆண்டு காலமாக ஈரோத்தான் ஈழஜாதியான் அரியன் சுதன் இழிவாக நினைத்துக் கொண்டு தாய் வீடே வெளி என்று 11 ஆண்டு காலமாக என்னை தெரிந்திருக்கிறார். ஆகையால் நான் சொல்வதை கேட்டு கவனமாக மீண்டும் அங்கே ஒரு முறை செல்ல வேண்டும்.
வண்ணம்பூ பொன்னியால் வளர்ந்தனை தோழி சுந்தரம், எனக்காக மீண்டும் ஒரு முறை அங்கே செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? உன்னை மாலையிட்ட மணவாளன் கர்ணமகாராஜன் பாண்டவர்க்கு தாயாதியாம். அப்படி பாண்டவர்க்கு தாயாதியாக இருந்த பட்டத்தை நீக்கி துரியோதனன் ஏவலால் செஞ்சோற்றின் கடன் தீர்ப்பதற்காக இன்று 17ஆம் நாள் யுத்தத்திற்கு செமராய உத்தகல பூமிக்கு செல்கிறார். ஆகையால் உன்னுடைய கைத்தாமம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தால் போதும். ஒரு பசுவின் பின்னே கன்றானது எப்படி ஓடி வருமோ அத்தங்கல் ஓடி வருவார். உங்களுக்கும் சன்மானம் நிறைய கிடைக்கும். இருந்தாலும் ஏதேனும் அடையாளம் என்று கேட்டால் பொன்மாலைக்கும் எனக்கும் திருமணம் ஆகும்போது சோமதத்த மகாராஜா இந்த உடைவாளை எனக்கு திருமண பரிசாக கொடுத்தார். இந்த உடைவாளை காண்பித்தால் உங்கள் பின்பதாக ஓடி வருவார். சென்று வாருங்கள்.